இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 7 அப்படிங்கிற இந்த ஃபோன் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனோட என்னெல்லாம் விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 7 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ரீட்டைல் பாக்ஸில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரீட்டைல் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் 4 கேமரா இருக்குது. மீடியாடெக்கோட ஹீலியோ G70 ப்ராசர் 4GB RAM வித் 64GB கான்ஃபிகரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பாக்ஸோட பேக் சைடில் 6.95 இன்ச் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G70 சிப்செட், 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வித் ஃபேஸ் அன்லாக், அது போக 5000 mAh பேட்டரி மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பாக்ஸோட பேக் சைடில் இதோட ப்ரைசிங் வந்து 14,999 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலான ப்ரைசிங் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ லான்ச் ஆன உடனே இதோட ஆக்சுவலான ப்ரைசிங் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து இந்த ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே முதல்ல நமக்கு கிடைக்கிறது இன்ஃபினிக்ஸோட நோட் 7 ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கிரீன் கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஃபோனை எடுத்து சைடில் வச்சிடலாம். மேலும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, வாரண்டி மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து இதில் மைக்ரோ எஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து டைப் சிக்கு மாறல, மைக்ரோ எஸ்பி தான் பயன்படுத்துகிறாங்க. மேலும் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய சிம் எஜெக்டர் டூல், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு 18 வாட்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ 18 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக இன்ஃபினிக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜ் தான் கொடுப்பாங்க. இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் வந்து பேக் சைடில் வந்து ரெகுலராக ஒரு ஃப்ளெக்சிபிள் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனோட பேக் சைடில் மாட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக கொடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. டெம்பர் கிளாஸ் கிடையாது, நார்மலான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட பாக்ஸில் வருது. இப்போ ஸ்ட்ரைட்டாக இன்ஃபினிக்ஸோட நோட் 7 ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் இருக்கிற ப்ரொடெக்டிவ் கிளாஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கிரீன் கலர் வேரியண்ட், அதாவது ஃபார் ஸ்க்ரீன் அப்படிங்கிற கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார் ஸ்க்ரீன் கலர்ஸ் போக ஏத்தர் பிளாக் மற்றும் பொலிவியா ப்ளூ அப்படிங்கிற மற்ற 2 கலர்ஸும் வருது. மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7 வந்து பேக் சைடில் வந்து ஒரு ஜிம் கட் டெக்ஸ்டர் டிசைனோட வருது. பேக் சைடில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்குலர் பேட்டர்னில் கேமராஸும் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பேக் சைடில் வந்து ஒரு 3D கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஃபோனோட பேக் சைடில் பிக்கப் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் சைடில் வந்து நமக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் இருக்குது, LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. பேக் சைடோட பாட்டமில் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிசைன் இந்த தடவை இன்ஃபினிக்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த சர்க்குலர் பேட்டர்னான கேமரா வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்த மாதிரி தருது. ஸோ டிசைனில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் நமக்கு வந்து சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் வந்து கேமராவும் இருக்குது. இது ஒரு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவாக வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல வந்து 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுத்துருக்காங்க. 250GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிடலாம். இந்த ஃபோனுக்கு எந்த விதமான IP ரேட்டிங்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து இந்த சிம் ட்ரேயில் வந்து நமக்கு சைடில் வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஆக்சிடென்டலாக லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்த மாதிரி தெரியுது. ஃபோனோட பாட்டம் சைடில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் கிரில்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஃபோனோட பாட்டம் சைடில் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.95 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் இது வந்து பின் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான், அப்படி பின் ஹோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே 20:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் 91.5% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ஆனால் இன்ஃபினிக்ஸ் இந்த இடையே வந்து HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது 15,000 அப்படின்னு கொண்டு வரும்போது வந்து HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் ப்ரைஸிங் பாயிண்ட் வச்சு தான் சொல்ல முடியும் எந்த ப்ரைஸுக்கு இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத. மற்றபடி வந்து டிஸ்பிளே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. மேலும் வந்து இந்த ஃபோனில் சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பற்றி சொல்லும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ நல்லா அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு, குறிப்பாக ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்கலாம்.
இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டோட 10 ஓஎஸ்ல வந்து XY 6.1 டால்ஃபின் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். மேலும் வந்து இந்த ஃபோனில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து மீடியாடெக்கோட Helio G70 அப்படிங்கிற 64 பிட் ஆக்டோகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழியாக இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த மீடியாடெக்கோட Helio P20 சிப்செட் வந்து இந்த தடவை அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். இது வந்து 12 நானோமீட்டர் ஃபின் ப்ராசஸில் வந்து இந்த ப்ராசர் செஞ்சிருக்காங்க. 2 GHz வரையும் இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகும். அது மட்டும் இல்லாமல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ நான் இதில் வந்து இந்த கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து ட்ரை பண்ணும்போது இனிஷியலாக லோ கிராஃபிக்ஸில் வந்து ரன் ஆச்சு. இருந்தாலும் வந்து கேம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகலை, ஷட்டர் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை. ஒருவேளை கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இது விளையாடும்போது வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் ஏதாவது இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபுல் ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணுறேன். இது போக அடிஷனலாக சில இன்னும் ஹெவியான கேம்ஸை வந்து விளாண்டு பார்த்துட்டு வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். மேலும் வந்து இந்த ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 4GB RAM 64GB அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு சொல்லும்போது ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா விதமான கேம்ஸ் அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங்லாம் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது வந்து அந்த ஃபுல் ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணுறேன். இது போக தனியாக கேமிங் ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் வந்து 10 வாட் சார்ஜர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடம் வந்து 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவும் பாக்ஸ்லேயே வந்து இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வருது. அதனால வந்து 0 to 100 வந்து வெறும் 2 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த 5000 mAh பேட்டரியை. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இன்ஃபினிக்ஸ் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டைப் சி கொடுக்கல, அதுபோல் மைக்ரோ USB போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து இந்த ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 விதமான கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. இந்த பிரைமரி சென்சரில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்ல டீசெண்டாக இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லணும். குறிப்பாக வந்து இதில் ரெண்டாவது கேமரா ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 25mm வரையும் க்ளோஸ் அப்ஸாக எடுக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் மூலமாக எடுத்த ஃபோட்டோஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ மேக்ரோ சென்சரும் நல்லா இருந்துச்சு. இது போக போர்ட்ரேட் மோட் பொக்கே மாதிரியான ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நைட் மோட் எடுக்கிறதுக்கு வந்து லோ லைட் சென்சரும் ஒன்று கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இந்த சென்சர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல, அதை ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். மேலும் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. செல்ஃபி ஷாட்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த போர்ட்ரேட் மோட்லலாம் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து நல்லாவே இருந்தது எதிர்பார்த்ததோட. ஸோ இதையுமே வந்து ஃபுல் ரிவ்யூவில் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். மேலும் போர்ட்ரேட் மோடில் எடுக்கிற ஷார்ட்ஸில் வந்து இந்த பொக்கே மோடை வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் நைட் மோடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக நைட் ஷாட்ஸ்லாம் நல்லா எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இது போக ஸ்லோ மோஷன் வீடியோ, ஸ்டெடி ஷாட், அது போக டாக்குமெண்ட் மோட் மாதிரியான பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கேமராவில் வருதுன்னு சொல்லி. ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 7 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமராவில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங்கும் வந்து இந்த மீடியாடெக்கோட Helio G70 ப்ராசர் வந்து முந்தைய காட்டிலும் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது இந்த இன்ஃபினிக்ஸில் உள்ள இந்த டால்ஃபின் யூஏல. ஸோ ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேமராவில் கண்டிப்பாக இந்த ஃபோனில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து முதல்ல இன்ஃபினிக்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அதையும் வந்து ஃபுல் ரிவ்யூவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 7 பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோட் 7 பற்றின முழுமையான விமர்சனம், குறிப்பாக அந்த கேமிங் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து ஃபுல்லாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது போக வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா, யூஏல ஷட்டர் இருக்காங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இது போக வந்து இந்த ஹீலியோட G70 வந்து எப்படி வந்து கேமிங்கில் செயல்படுது அப்படிங்கிறதையும் வந்து தனியாக வந்து கேமிங் விமர்சனம் ஒன்று போடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ வசதி வரை நன்றி, வணக்கம்.